கர்த்தருடைய வேலையை செய்யும்படி கற்றுக் கொடுத்து பாக்கியதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த ஆன்லைன் தொழுகையில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்க்கை சொல்லிக் கொள்கிறேன். பைபிள் ஸ்டாண்டர்ட் சர்ச் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவாய் தேவனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த நாள் ஆராதனைக்காக ஜெபிக்கலாம். மகா கிருபையுள்ள எங்கள் தகப்பனே, என் மேல் பாராட்டி வருகிற அன்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலங்கள் மாறினாலும் நீ மாறுவதில்லை. ஆண்டவரே, கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். இவைகளின் நடுவிலே நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராக என்னை நடத்துகிறவராய், கர்த்தாவுடைய தேவையை சந்திக்கிறவராய் இருந்து இதுவரையிலையும் பராமரித்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கூடி ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் இந்த ஆன்லைன் தொழுகை மூலமாயிலும் நாங்கள் சந்திக்க ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறதுனால ஸ்தோத்திரம். இந்த தொழுகையை நன்மையாக்கி ஆசீர்வாதமாக்கி தாங்க. இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசிரியங்க. எல்லாவற்றின் மூலமாக ராஜா உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உபாகமம் 33:27 இவ்விதமாக சொல்லுகிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த காலைகளிலே நாம் அநாதி தேவனே அடைக்கலம் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். Now
நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் ஆராதனைக்குரியவரே என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். காணேன் என்பது தேவனின் ஏக்கம். இந்த நாளிலே திருப்பிலே நின்று அழியும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க நம்மையே ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிக்கும் எலியாக்கள் தேசத்தில் எழும்ப வேண்டுமே, அலங்கத்தை கட்டும் நெகேமியாக்கள் எழும்ப வேண்டுமே, உபவாசிக்கும் எஸ்தர்கள் எழும்ப வேண்டுமே. இந்த நாளிலும் ஜெப சிந்தையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் பாடிடுதே.
கொண்ட வேத பகுதி சங்கீதம் 16. தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதை கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அழகான ஒரு சங்கீதத்தை தியானித்தோம், வாசித்தோம். தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பரண கீதம். ஆம், இதை கோல்டன் சாங் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு பொக்கிஷமான ஒரு சங்கீதம். அநேக ரகசியங்களை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சங்கீதம். இது மிகவும் வெளியேறப்பெற்ற ஒரு சங்கீதமாக கருதப்படுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவை குறித்தன தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த சங்கீதத்தில் உள்ளன. இந்த சங்கீதத்தின் வசனங்களோடு சேர்ந்து இந்த காலைவெளியிலே நாம் தேவனை ஆராதிப்போம். முதலாவது வசனத்திலே தேவனே என்னை காப்பாற்றும் என்ற சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். ஆம், நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அனைவர்களுக்கும் மழையை பெய்ய பண்ணி இம்மட்டுமாய் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து, ஒருவேளை நாம் தவறு செய்தாலும் நம்மை காக்கிற ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன். ஏசப்பா, நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து, ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை பாராதபடி எங்களை காத்து வருகிறீரே. உண்மை நாங்கள் இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் எப்பொழுதும் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பாரிசத்திலே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல பிரதான ஆசாரியரே, உண்மை நாங்கள் நன்றியோடு இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் துதிக்கிறோம். இங்க தாவீது ராஜா சொல்லுகிறார், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். ஆம், தேவன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராய் இருக்கிறார். அப்பா, நீங்க எங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் செல்வம் ஆண்டவரே பூமியில் உள்ள மகாத்மாக்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று கர்த்தாவே அழகிய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, பூலோகத்திலே சேர்க்கிறதெல்லாம் பூச்சியும் துருவும் கெடுத்து போடும் அப்பா. பரலோகத்திலே ஆண்டவரே அப்பா எங்கள் பொக்கிஷங்களை சேமித்து வைக்க எங்களை இந்த காலை வேளையிலே அழைக்கிறீரே அப்பா. உங்களுடைய உன்னத வேலைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்குரிய யாவையும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து சுவாமி எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அழகிய மறுமையான வாழ்வை நினைத்து ஆண்டவரே நித்திய ஜீவனை நினைத்து சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அழியாத ஆண்டவரே பொக்கிஷங்களை கர்த்தாவே அப்பா இந்த உலகத்திலே சுவாமி உமக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்ய ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்காக செயல்பட எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபைகளையும்
உம்முடைய ஆவியின் வரங்களையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, அற்பமான எங்களையும் கர்த்தாவே நீர் நினைத்திருக்கிறீரே சுவாமி. உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய தியாகத்தை நினைத்து ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் சுவாமி, இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. நீர்தான் எங்கள் சுதந்திரம் அப்பா. கர்த்தர் எங்கள் சுதந்திரம். எங்களுக்காக நேர்த்தியான பங்கை ஆண்டவரே பரலோகத்திலே வைத்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, எங்களை கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராய் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. உம்முடைய மெய்யான பாக்கியத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, மண்ணான எங்களையும் நினைத்து விண்ணவருடைய சாயலாய் மாற்ற எங்களை அழைத்திருக்கிறீரே. உம்முடைய அன்பான அழைப்பை நினைத்து இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் சுவாமி, எங்களுடைய சுதந்திரம் நேர்த்தியான இடங்களிலே இருக்கிறது ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழி நடத்தி வருகிறீரே அப்பா. ஆம் சுவாமி, உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் ஆண்டவரே. மிருக குலம் மூலம் மனுஷன் அதை அறிய முடியாதப்பா, மூடனதை உணர முடியாது சுவாமி. எங்களுக்கோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று மெய் ஞானத்தை கொடுத்திருக்கிறீரே. கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்புமாய் இருக்கிறீரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் தாவீதோடு சேர்ந்து சொல்லுகிறோம் அப்பா, நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீரப்பா. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ராஜா. ஆம் சுவாமி, ஆண்டவரே அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் சுவாமி, உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துகிறீரே. உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய உருக்கமான அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் சுவாமி, ஆண்டவரே எங்கள் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது ராஜா. ஆம் சுவாமி, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நீங்க தான் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உயிர் தழுதலும் ஜீவனும் எங்களுக்கு கர்த்தாவே அழியாமையும் ஆண்டவரே வாடாத கிரீடத்தையும் ஆண்டவரே மகிமையிலே வாக்கு பண்ணியிருக்கிற தேவனே. ஆண்டவரே, எங்களுடைய மகிமை ஆண்டவரே மாம்சம் நம்பிக்கையோட தேவ சமூகத்திலே களி கூறுகிறது ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை பாதாளத்தில் சுவாமி நீர் விடுவதில்லை ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி சுவாமி எங்களை உம்மோடு வைத்துக் கொள்ள எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற உன்னதமான தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் சுவாமி, நம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண விட்டீர் என்ற அழகான வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆனந்தம் ராஜா. உம்முடைய வலது பாரிசம் எங்களுக்கு பேரின்பம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பேரின்பம் ராஜா. நீரே எங்கள் மனமகிழ்ச்சிக்குரியவர் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. எங்கள் நேச மனவாளர் ஆண்டவரே. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் சுவாமி உம்முடைய நேச கரம் எங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய அன்பை நினைத்து இந்த காலை வேளையில நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜீவனை பாதாளத்திலிருந்து மீட்டு சுவாமி ஆண்டவரே உம்முடைய பரம ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றின உம்முடைய தெய்வீக அன்பை நினைத்து இந்த காலை வேளையில ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். இருந்தாலும் உம்மை விட அழகு கண்டுபிடி
சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கொரோனா பீதி எல்லாரையும் பயமுறுத்துகிற இந்த நாட்களில் வந்திருக்கிறோம். நடுவிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி நிறைய பிரசன்னங்களை கேட்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கிற அநேக நிகழ்வுகளை இயேசு சொன்னார். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், அங்காங்கே பஞ்சங்கள், கலகங்கள் இவைகளெல்லாம் உண்டாகும். இவைகளின் நடுவில் விசுவாசிகள் இதை குறித்து சிந்திப்பதற்கல்ல, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பகுதியில் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய போதனையாக இருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்ற வசனத்தை பல இடங்களில் பார்க்க முடியும். இங்கேயும் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நமக்கு பெயர் இருந்தாலும் நம்முடைய விசுவாச பாதையில் உண்டாகிற அநேக குறைவுகளை நாம் அறிய முடியும். விசுவாசத்திலே பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. இந்த விசுவாசத்திலே வளர வேண்டும். தேவன் மேல் விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால் அந்த வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். இந்த விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் இந்த நாட்களிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் குறித்து கவலைப்படாதவர்களாக அவைகளை எளிதிலே தள்ளி அல்லது அவைகளை கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் வாசிக்கிறோம். தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு மலையை பார்த்து நீ சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் நீ கடலிலே தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொன்னார். அப்படியானால் மலையை நாம் பார்த்து தள்ள வேண்டியதில்லை. இந்த வாழ்க்கையில் உள்ள அநேக மலை போன்ற காரியங்கள் வரும்போது நாம் மலைத்து விடுகிறோம். என்ன செய்வதென்று தெரியாதபடி விசுவாசத்திற்கு பதிலாக உலகம் கொடுக்கிற ஆலோசனை, மனுஷர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு நாம் பதறுகிறவர்களாக இருக்கிறோம். இது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நீ மலையை பார்த்து விசுவாசம் உள்ளவனாய் அது பெயர்ந்து போய் என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையின் பின்பகுதியை படிப்போமானால் நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்ற. படிங்க இந்த பகுதி, பின்பகுதி. தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே ஆகும். அப்படியானால் விசுவாசியினுடைய வார்த்தையை ஆண்டவர் எவ்வளவு கனப்படுத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடைசி காலத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்காஸ் விசேஷத்தை படிக்கிறது. இப்ப நம்ம படிக்க வேண்டாம். லூக்காஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கிறானால் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அந்த விசுவாச ஜெபத்தை முடிக்கும் போது மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்படியான விசுவாசம் நம்மிலே பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரியம். இதற்காக விசுவாசம் எப்போ வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தை கைக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு வார்த்தையை ஆண்டவர் உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் படைத்தார். அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களுடைய வார்த்தைகளை அவர் செய்ய விரும்புகிறார். ஏசாயாவில் சொல்லும் போது
அவருடைய ஊழியக்காரை கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றி அவர் முடிக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று படிக்கிறோம். ஊழியக்காருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் சொல்லுவது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு முன்னால நாம் விசுவாச படிகளிலே எப்படி இருக்கிறோம், விசுவாசத்தின் வாழ்க்கையில நாம் எப்படி இருப்போம் என்பதை நாம் கவனிப்பது நன்மையாயிருக்கும். இங்கே அடுத்த வசனம் படிக்கிறோம். நீங்க விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்கள் அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். படிப்போமா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுவீர்கள். உங்களுக்கு உண்டாகும். நாம் இல்லாத வேட்புகள் இருக்கலாம், ஆனா நீங்க அதுவரை இல்லை. ஆனால் விசுவாசம் உள்ளவர்களால் கர்த்தரை கேட்கும் போது அது உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்படியான இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இது ஏதோ படித்து விட்டு விடுவதற்கல்ல. இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை நாம் கவனித்து அதற்கு அல்லது இடம் கொடுப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன். இப்போ இது காரியம் என்ன, நாம் ஜெபம் கேட்கப்படணும், நாம் சொன்னது நடக்கணும். அதுக்கு பின்னால ஒரு சின்ன காரியம் சொல்லுகிறார். அது விசுவாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டியவைகள், விசுவாசிக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மேன்மையான குணம். அது இல்லை என்றால் முன்னால உள்ள காரியத்திற்கு பலன் இல்லை, அப்படி நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது என்ன, நீ ஜெபம் பண்ணும்போது உன் சகோதரனுக்கு ஏதாவது குறை உண்டு என்று நினைவுவாயானால் படிக்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் குறை உண்டு என்று நீங்கள் நினைவு கூறுவீர்களானா மன்னிச்சிருங்கன்னு சொல்றார். இதான் விசுவாசி செய்ய வேண்டியது. எதுக்காக விசுவாசிக்கிறோம்? பரலோகத்துக்கு போறது. பரலோகத்துக்கு போறோம்னா பாவம் மன்னிக்கப்படணும், மன்னிக்கப்பட்டு அங்க போகணும். எல்லாவற்றையும் பெற்றோம், நாம் மன்னிப்பை பெறவில்லை என்றால் எல்லாமே தானே. அப்படியானா மன்னிப்பு பெற வேண்டும். நீ மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த விசுவாச ஓட்டத்தில் பலவிதமான காரியங்களை சந்திக்கிறோம். விரோதமான காரியங்கள் பார்க்க, அனுகூலமான காரியங்களை குறித்து சொல்ல வேண்டியதில்லை, விரோதமான காரியங்களே இருக்கிறது. அதுதான் கடைசி நாட்கள்ல ஆண்டு சொல்ற பஞ்சம் வரும், ஒருவரை காட்டி கொடுப்பார்கள், பெற்றார் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, சகோதரன் சகோதரனை எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். ஆனா ஒண்ணுக்கும் பயப்படாத, தலைய நிமிர்ந்து நெல்லு, நீ என்ன சொன்னாலும் நடக்கும். இதான் ஆண்டோடைய வார்த்தை. எதிர்ப்பு வராதும் போதெல்லாம் தேவன் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிறார். தம்முடைய ஜனங்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை அவர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆனா அதற்கு முன்னால வாழ்க்கையில் சரிபட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு திடீரென்று ஆயத்தப்படுத்தி விட முடியாது. அந்த ஆவினால் தானே அவர், அந்த சாயலாய் தானே மகிமையுமே மழையை மகிமையிலிருந்து மறுமுகப்படுகிறோம். ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. அப்போ தேவன் தம்முடைய சாயலா உருவாக்குறார். ஒரு குழந்தை வளர்கிறது போல நம்மை வளர்க்கிறார். ஆனால் வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளா இருந்தால் நாம் எப்படி அந்த காரியத்தை பற்றி பேசுவது? அப்போ அதுக்கு முன்னால தேவன் நம்மை நடத்துகிற நடத்திப்புகளிலே வர வேண்டும். ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிப்போம். எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயமும் இருந்தன. விசுவாச வாழ்க்கையில வெளியிலிருந்து போராட்டங்கள் ஒரு பக்கம், உள்ளே இருந்து வருகிறவைகள் நிறைய. ஆனால் வெளியே இருந்து வருகிறவர்களை குறித்து தான் நாம் அதிகமாக பேசுகிறோமே ஒழிய, அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று உள்ளே இருந்து வருகிறவைகளையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிக்க.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த சந்ததி அவங்க யூதர்கள் தான், ஆனா அவர்கள் மாறுபாடு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. இந்த சந்ததியை விட்டு நீங்க உலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்களுடைய பரிசுத்தம் நிறைவேற பூர்ணமாகும்படி பிரயாசப்படுங்கள் என்றெல்லாம் படிக்கிறோம். அப்ப இந்த உள்ளான காரியங்கள்ல நம்மை திசை திருப்புற காரியங்களை கவனிக்கணும். கடைசி காலங்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக என்று சொல்லுகிறார். அது ஒரு லிஸ்ட். அது மாத்திரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-5 படிப்போம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தல் உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இது ஒரு கூட்டம். விசுவாசத்தை கட்டுறது போல வேற ஊர்க்கதையெல்லாம் பேசுற கூட்டம். இந்த கூட்டங்கள் பேசுற ஞானத்துல ஜனங்கள் ஏமாந்து போய் தேவன் மேலுள்ள விசுவாசம் வைக்கிறது போலாம யார் சொல்றதே கேட்டு வழி விலகி போறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க ஆதாய தொழில், நல்ல தொழில் இருந்தா வர்றவங்க பேசுற வார்த்தைக்கு விலகி இருந்தா நீ உன் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். அதுபோல 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-5 வரை ஒரு குறிப்பு சொல்லு. 2 கொரிந்தியர்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. உள்ளே இருந்து வருகிற பிரச்சனை விளக்கமா சொல்லல, கொஞ்சம் நீங்களே படிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கடைசி சொல்ல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். ஆளை பார்த்தா அளவு போல, செவியை பார்த்தா இளவு போலமாங்க. இப்படி பக்தி வேஷம் இருக்குது, பக்திக்குரிய தேவ பலனோ பரிசுத்தமோ இல்லாத நிலை இருக்குது. அப்படியானால் அது என்ன பிரயோஜனம்? அப்ப இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகினாதான் விசுவாசத்துல இயேசுநாதர் மேல அல்ல தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்துல போக முடியும். அல்ல இவங்களை பார்த்தா கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிச்சமா ஆக்கி விடும். அப்படியா என்ன செய்யுது? திருடனோட ஒப்பு போயிட்டே இருந்தா திருடன் ஆயிடுவேன். வச்சாரக்காரனோட போயிட்டு இருந்தா கலை அப்படியே வந்துடும். இந்த கும்பலோட கூட ஐக்கியமா இருந்தா, ஒன்னா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு போயிடும். இப்படிப்பட்ட விட்டு விலகு. இது வெளியே இருந்து வரல, உள்ள இருந்து வருகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். யூதா நிருபத்தை பார்த்தோம்னா சொல்றாரு 3 குரூப். அதை நான் படிக்க வேண்டாம். ஒரு குரூப் பீலையம், அவன் கூலிக்காதான் வேலை செய்வான், கூலிக்காக தீர்த்து சொல்லுவான். இன்னொரு கூட்டம் இருக்குது காயின், அவன் சகோதரனை பாய்ப்பான், சகோதரனை காலி பண்ணி மேல நினைப்பான், அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிற கூட்டம், ஏசுனாலும் எதிராக பேசுது. இந்த கூட்டங்கள் சபையில பந்தியில கரையா இருந்து சபையை கெடுக்கிற கூட்டமா தான் இருப்பாங்க. அது அவங்க காரியம். இவைகளின் நடுவிலேயோ விசுவாசி தன்னை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் விசுவாசம். தேவன் என் தேவன், என்னுடைய குறைவையெல்லாம் நீக்க வல்லமை உள்ளவர், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்ற விசுவாசத்துல தைரியமா இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனம் கூட படிக்கலாம். ரோமர்கள் நிறுவம் 16ஆம் அதிகாரம் 17-20 வசனங்களை படிப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து
எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனத்தினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார் சொல்லப்படுது. இப்போ தேவனுடைய உபதேச சட்டங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் சாத்தானை கீழே காரியங்களை நசுக்கி போடுகிறார். அப்படியானா உள்ளே பயங்கள், வெளியே போராட்டங்கள், பெரிய போராட்டம். என்ன போராட்டம் வந்தாலும் அதுக்கு நீ எடுத்து பேசு, ஜெபி, மாறு. ஆனா அந்த உள்ளே இருந்து வர்றதெல்லாம் விலகு என்று சொல்லப்படுது. விட்டு விலகி ஓடு. தேவ பக்தியோடு, தேவ பக்தியும் அப்படி இருக்க பிரயாசப்படு. சுத்த இதயத்தோடு தேவனை தொழுதுகொள் என்று சொல்லப்படுது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்ல உள்ளாக இருந்தாதான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று நாம் அறிய வேண்டும். இந்த நிறுவனங்கள் எல்லாம் படிப்போமானால் முதலாவது உபதேசம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதுக்கப்புறம் பின்னால வந்தா இந்த விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று இப்ப நடைமுறை வாழ்க்கையில இல்லாவிட்டா நீ படிச்ச உபதேசத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். ரோமர்ல ரட்சிப்பை பத்தி தெளிவான பாடம். ஆனா 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் படிச்சா விசுவாசி எப்படி நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்குது. அந்த நடத்திப்பு இல்லாட்டா நீ விசுவாசத்துல கிரியையே இல்லை. நீ விசுவாசத்தை தெரியுதான், உபதேசத்தை கேட்ட தெரியுதான், ஆனா ஒரு கிரியை விசுவாசித்து ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய நற்கிரியைகளில் ஒன்றுமே இல்லை என்றால் நீ எப்படி வருகைக்கு ஆயத்தப்படுவ? இந்த சாத்தானை எப்படி காலங்களால் நசுக்கி போடுவார்? அப்படியான கர்த்தர் சொல்லுகிற வசனங்களை பார்க்குமானா முதலாவது உபதேசம். எந்த நிருபம் எடுத்தாலும் உபதேசம். கலாத்திய எடுத்தீங்கன்னா சிலுவையத்தை விட்டு விலை போயிட்டீங்கிறார். பின்னால் 5ஆம் அதிகாரம் படிக்கும் போது வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது. இதுக்கு கீழ்படினா உபதேசம் சரியா கத்துக்கல. அப்படியானால் எல்லா உபதேசங்களிலேயும் எல்லா நிறுவனங்களிலேயும் முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உபதேசம் எதன் அடிப்படையிலே நாம் விசுவாசி ஆகிறோம். இயேசு கிறிஸ்துவ மேல் உள்ள விசுவாசத்தினால்தான் இந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கு என்று வாசிக்கிறோம். அப்ப நடைமுறை வாழ்க்கையில சரியா இருக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ அப்பதான் விசுவாசத்துல எதை சொன்னால் நடக்கும். இதான் நம்ம பழைய ஏற்பாடுல பாக்கிறோம். யோசுவா பார்த்தா சூரியனை பார்த்து நில்லுங்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தை கேட்டனால நின்னது. அப்படியான இந்த நாட்களிலேயும் தேவன் எல்லா வல்லமை மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராக இருக்கேன்னு சொல்லுகிறார். அந்த ஆண்டவருடைய பிரசனத்திலே அவருடைய சமூகத்திலே நிற்கும் போது எதிரான தடைகளை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை அது நம்முடைய கடைசி ஓட்டமா இருப்பானா அதுவும் சந்தோஷமா பலவத்து போக முடியும். ஆனா யாரும் மேற்கொள்ள முடியாது. அப்படியானால் விசுவாசத்திலே எதிர்த்து நிற்கிறவைகள் வெளியே இருந்து வருகிற போராட்டத்தை பார்க்கிறோம், உள்ளே இருந்து வருகிறவைகளும் உண்டு. ஆகவே வெளியே இருக்கிறதையே பேசுறேன்னா உள்ளே இருக்கிறதையும் கொஞ்சம் கவனிப்போம். என்னுடைய இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற துர்க்குணம் போகாத வர நான் எப்படி கர்த்தருடைய வருகையில ஆயத்தமாக முடியும்? அப்படியானா இந்த தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட உள்ளான காரியங்களை பரப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 10ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வர படிக்க வேண்டாம் சொல்றேன். என்ன சொல்றாரு? நீ ஏற்றிருக்க வேண்டியது துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளெல்லாம் இருக்குது. மாம்சம் ரத்தம் அல்ல, உள்ளே மட்டுமல்ல வெளியே இருக்குது. ஆனா நீ உன் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா சர்வாயுத வர்க்கங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் கத்திக்கப்பட தூக்குறது இல்ல. உன்னுடைய சபாவம் மாறணும். சத்தியம் என்னும் காட்சியை படிக்கலாமா? படிக்க 6ஆம் அதிகாரம் 10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல இவ்வளவும் எடுத்துக்கொள்ளணும். இது நம்முடைய சுபாவம் அல்லது வாழ்க்கை முறை. சண்டை போன சுதந்திர சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம், போட்டி சுவிசேஷம் கிடையாது. அப்போல ஒவ்வொரு காரியம் முதல்ல இருந்து படிக்கிற ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன ஆயுதமோ ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அரைக்கடி சத்தியம் பொய்யிலேயே கதை பிறந்தா பொய்யில தான் முடியணும். உனக்கு வாழ்க்கையே வாழாது. சத்தியம் என்ன அரைக்கச்ச சத்தியத்துல நெல்லு, சத்தியமான இயேசுடத்துல நெல்லு. அப்போல விசுவாசம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள விசுவாசம் தான். விசுவாசத்தை விட்டுட்டு எதை செஞ்சாலும் பாவம் தான். விசுவாசத்தினால வராது யாவும் பாவம். ஒவ்வொரு காரியமும் எல்லாம் கடைசியில தேவ வசனமாகி ஆவியின் பட்டையும். வசனத்துல பழகாதவனுக்கு எப்படி ஆவியான உதவி செய்ய முடியும்? இப்படியான வசனங்கள். ஆக இந்த ஒவ்வொரு பகுதி ஒன்றும் அதுல அற்பமான என்னதில்ல, ஒவ்வொன்றும் அவசியமானது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இது காலில் நீ போற ரொம்ப இது இல்லாம போனா முடியாது. எப்போதும் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். இவைகளெல்லாம் நம்முடைய சுபாவங்கள், ஒரு விசுவாசியில வர வேண்டிய குணங்கள். இது மட்டுமல்ல, கடைசியில சொல்றாரு இவளுக்கு பிறகு என்ன செய்யணுமா, நீ ஜபத்துல விழித்திருங்கள். படிக்காத வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். கடைசி வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்ப முன்னால வாழ்க்கை முறையை சரி பண்ணாம ஜெபம் பண்ணா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ கர்த்தருக்கு முன்பா நிற்க தேவன் கொடுத்த உபதேசங்களிலே நடக்கிறோமா, அத சத்தியத்தை கை கொள்றதான் உள்ள இடம் சேர்த்துவாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவனுக்கு தான் பரலோகத்துல இடம். அப்பா அப்பா கடவுளேன்னு சொல்றதில்ல. அப்படியானா தேவன் கொடுத்த சத்தியங்களிலே நடக்கும்படி தேவன் விரும்புகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். வேறே சந்தோஷம் இல்லை என்று 2 யோவான்ல 3 யோவான்ல படிக்கிறோம். அப்படியானா இந்த வாழ்க்கை நெறியிலே நாம் பிரயாசப்படணும். வருகிற எதிர்ப்புகளில சத்தியத்தின்படி வசனத்தின்படி அவளை மேற்கொள்ள வேண்டும். இது உள்ளே இருந்து வருகிறவைகள் வெளியே இருந்து வர்றது வெளிப்படையாது. உள்ள இருந்து வர ரகசியம் புளிப்பு அப்படியே புளிக்க வச்சிருது. நிறைய புளிப்புள்ள உபதேசங்கள்லாம் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயனுடைய உபதேசம் ஜாக்கிரதையாரு, சதுசேயனுடைய உபதேசம் ஜாக்கிரதையாரு. அப்ப ஏறோ உள்ள வந்து பாருங்க பாலிட்டிஷியன், அவனோட சேர்ந்தேன்னா போயிடுவார் அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட ஏதோ புதுசா ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை காய்கொள்ள வேண்டும். எவைகளிலே தவறி இருக்கிறோமோ, எவைகளிலே விலை இருக்கிறோமோ, எவைகளிலே குறைந்து இருக்கிறோமோ அவைகளை நாம் சரிப்படுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாக ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் வருவார். ஆயத்தமாயிருக்கிறவர்கள் கர்த்தரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த விசுவாசத்தை கரைப்படுத்துகிற இன்னொரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? மனசாட்சியே கிடையாது. பேசுறதெல்லாம் விசுவாசம், நடக்கிறதெல்லாம் மனம் போல. மனசாட்சியா நடக்கிறவன் அவன் விசுவாசம் காணாம போயிட. ஒரு வசனம் படிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சி இல்லாம விசுவாசம் இருக்காது. நீ என்ன சொல்ல நடக்காது. அப்படியானால் நல் மனசாட்சியோடு கற்பனையை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, மாயமற்ற விசுவாசம், நல்ல மனசாட்சி, விசுவாசம், மனசாட்சி, இன்னொரு காரியம் உண்டு. 3 காரியத்தில் என்ன பிறகு காண்புதான் கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 படிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:9, 1:19 என்ன இருக்குது? இந்த நல்மன சாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். நல்மன சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்.
இப்போ மனசாட்சி இல்லாதவங்க விசுவாசம் பேசினா அந்த விசுவாசம் நிற்காது. ஆக இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, அவன் மிரட்டுறான், இவன் உருட்டுறான், இதெல்லாம் இங்க உள்ள இருந்து ரகசியமா வருது. அந்த உபதேசம் இந்த உபதேசம் இயேசுநாதர் மேலுள்ள விசுவாசத்தை விட்டுட்டு அங்கேயும் பராக்கு பாய்ச்சி சாத்தம் தள்ளிட்டு போயிடுறான். அதனால தேவ ஜனமே, கர்த்தர் வரும்போது வருவார், நீ ஆயத்தமா இருந்தா நிச்சயமா போக முடியும். அவனையும் சொல்லி கேட்டுட்டு பலவிதமான உபதேசங்களை அலசடிப்பட்டு போயிட்டா நீ கடைசியில இயேசுநாதரே தெரியாம போயிடும். அந்த நிலைமை வராம இருக்க சொல்ல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தேவனுடைய வழிகளே நடக்கிறவர்கள் நாம் எல்லாம் நடக்கிறவர்கள் என்று பூர்ணமா சொல்ல முடியாது. ஆனா குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்துல போகணும். வேலை முடியல, விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்ற. அப்படியானால் விசுவாசத்தின் குறைகளை நீக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று அறிந்து நம்முடைய குறைகளை ஆண்டவரத்தில் எப்போதும் அறிக்கையிட்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி நாம் செய்வதனாலே தேவன் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். மனுஷன் ஆயத்தப்படுத்தல, கர்த்தர் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வேளையிலேயும் கூட இப்படிப்பட்ட கிருபைக்கு போவோம். இயேசு வருவார், நிச்சயமா வருவார். அவர் இப்ப வர்றார், அப்போ வர்றார் என்பதில்ல, அவர் வரும்போது ஆயத்தமா இருக்க. உபதேசங்கள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? உங்களுடைய சரீரங்களை ஜூபிலி ஒப்பு கொடுத்துட்டியா? மனம் புதிதாயிடுச்சா? ஆவில அனலா இருக்கியா? சத்துருக்களை சிநேகிக்கிறியா என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கர்த்தர். நீ மனுஷனோட அன்பா இருக்கல, யாருடைய சமானமா இருக்கல, கண்மு சமானமான கர்த்தர் எப்படி இருக்க முடியும்? அப்படியானால் தேவனுடைய உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை கேட்டுக்கொள்ளலாம். நம்ம எல்லாம் கீழ்ப்படியவர்கள் தெரியும். ஆனா எவைகளால் நம்ம முடியவில்லையோ அதை ஆண்டு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த காரியத்தில் ஜெயம் தாரும் என்றால் உதவி செய்ய வல்லவர் அவர் மாத்திரம்தான். எந்த மனுஷனுக்கும் உதவி செய்ய வல்லவர். நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டு சோதிக்கப்படினால் சோதிக்கப்பட யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்க ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால அவரை மேல் விசுவாசிக்கிறோம். திரும்ப சொல்றேன், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மலையை பார்த்து இது விழுந்து போனா போயிடும், சந்தேகப்படாம நீ சொல்ற வார்த்தையின்படியே நடக்கும். ஜபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டோம் விசுவாசிகள் அது உங்களுக்கு உண்டா. ஆக ஜபத்தில நாம் பெற்றுக்கொள்ள நடைமுறை வாழ்க்கையில நாம் காணப்படுகிற குறைகளை நீக்க ஆண்டுடைய முகத்தை பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், இப்படிகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. தேவன் தாமே நிறைவான வாழ்க்கைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்த என்று சொல்லுகிறார். குறைகள் அல்ல, பரிபூர்ணப்படுத்துகிற தேவன். ஆகவே வாழ்க்கையை நிறைவுள்ளவர்களாய் மாற்ற, சமாதானத்தின் சந்தோஷமான பரிபூர்ணமுள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். அவர் உங்களை அப்படியே மாற்றுவாராக. ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, முன்பு வைக்கப்பட்ட வேதவசனங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை கைக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசுவாசிக்கிற நாங்கள் விசுவாச வழிகளிலே நடக்கணும் ஐயா. நீ விட்டு சென்ற உங்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி வரணும் ஆண்டவரே. எங்களுக்கு மாதிரி நீங்க தான், உங்களை தான் பின்பற்றணும் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாய் உண்மை பின்பற்ற கிருபை தர வேணும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவை எங்களை காண்கிறதும் கேட்கிறதுமான காரியங்களால் கலங்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் போது எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி திறந்து அறிந்தமை துதிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களையும் நினைக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே கடந்த வாரத்தில் ஆண்டவரே நெருக்கமான சூழ்நிலையை எங்களால் உணர முடிந்தது. ஆனாலும் தேவனின் வல்லமையுள்ள கருத்தர் பஞ்ச காலங்களிலும் தம்முடைய ஜனங்களை போஷிக்க வல்லமையுள்ள தேவன் அதிசயங்களை காணிச்சுவீராக. ஆண்டவரே நெருக்கங்களிலே விசாலம் உண்டாக்குற தேவன், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர், நீர் உடைய ஜனங்களை அதிசயமாய் நடத்துவீராக. இந்த காலங்களிலே நாங்கள் ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வரை காய்த்தப்பட உதவி செய்யுங்க. தாழ்த்தி கொடுக்கிறோம். அறியாமை போக்கும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சர்வகாரணம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.